நான் ஒன்றும் உங்களை மாதிரி குடியாரெல்லாம் கிடையாது. ரைட்டா எப்பயாச்சும் ஒரு கட்டி மட்டும் போடுவேன், அவ்வளவுதான். குடிகாரனுங்க இங்க சங்க இலக்கிய காலத்துல இருந்த குடிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஓட்டுக்காரங்க சரியில்லைல்ல, நீ வா படு, நான் ஒன்னு பாத்துக்கிறேன். கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க. உனக்கு என்ன பிடிக்கும்? கருப்பு கண்ணாடி அணிந்து சினிமாவை வியக்க வந்த கலைஞன், புத்தகங்களுக்கு நடுவில் குடியிருக்கும் ஒரு புதுமை பித்தன். சினிமாவை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கட்டி அணைத்து கற்பித்து வரும் எனதருமை நண்பன் இயக்குனர் மாபெரும் நடிகர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப ஐரணியான மேடையாக பார்க்குறேன். வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிகாரர்கள். அதுவும் ஜான் விஜய் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்டர்வலில், அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு கேட்டான். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்கப் போவனும் நானே. இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா இந்த படம் ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல. ஏன்னா தினகரை நான் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்துருக்கேன். ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் வில் நாட் டாக் லவுட்லி. மேலே ஒன்று இருக்கும், ஆனால் கீழே சப்டெக்ஸ்டில் ஒரு கதை சொல்லுவான். இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன். குடி மனிதம் தோன்றலேருந்து குடி இருக்கு. இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் போர்த்துகீஸ் அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆதியில் இருந்துச்சு. அதாவது எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக அவங்க சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும். எனக்கு ஆக்சுவலாக நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மது உழப்பு வந்தால் பிறகு நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ குடி அப்படின்னும் போது சமூகம் எப்படி பார்க்குறதுன்னா ஒரு காரி துப்புனை எச்சல் போல தான் ஒரு குடியை பார்க்குறது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபலும் இப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம அதில் தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பாவில் 2 இது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்குது. ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்போ அந்த வழிபாட்டுக்கு படைக்கிறது மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை நம்ம அதை சொசைட்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் அவ்வளவு குடியிலே இருந்ததாங்க. முகலாய நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது சில பேர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்ஸ்டேனாக அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் இன்டெல்ஜ் பண்ணாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸு. நீங்கள் வைன் செல்லாரை பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அவனுக்கு கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை அவன் செல்லரில் வைக்கிறான். சில நேரங்களில் அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது. ஸ்காட்லாண்டு முழுதும் நான் போகும்போதும் தேடி 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 டெலவேர் எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே ஒரு விதமாக மது இல்லாத இடமே இல்லை.
மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில். ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு இப்போ நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னைய பொறுத்தல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும், மோஸ்ட்லி ஓல்டு மங்கு, 2 டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன். என்னை பேச ஆரம்பிச்சபோது சினிமா பேச ஆரம்பிச்சிடும். சிவாஜியை பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்தல் தான். ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி எரியும், ஒரே ஒரு குவார்ட்டரை ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கேருந்தோ ஒரு குவார்ட்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பித்த மாதிரி. நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னிக்கில் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயரு முழு குடி. டேய் நீ என்ன பாடல, அப்படியா? அவன் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணை போல ஆத்தா, ஃபஸ்ட் ப்ரைஸு. தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபஸ்ட் ப்ரைஸு. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும். எப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி இன்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கதை சத்துங்க, போர் அடிக்குது. கதை சத்துங்க, அங்கே யாரும் குடிச்சிட்டு தராங்க. குடி நோயாகுதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடிகளது நோயாகும் மனிதர்களை நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸா இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மடியில் உட்கார்ந்துருக்கும் போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிருக்கான், நான் உட்காந்துருக்கேன். பிரான்சிஸ் கிருபா இங்கே வந்து உட்காந்து அவன் பேசுகிறான். நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனே இப்படி பண்ணுறடா அப்படின்னு. எவ்வளோ பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளன், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை, ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிருக்கான். எப்படி படிச்சுக்கிருக்கான்னா விழுந்து படிச்சுக்கிருக்காரு சங்கர். கன்னி என்ற ஒவ்வொருவரையும் வந்து சங்கர் சொல்லியிருக்கான். அப்போ அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன், சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போயிட்டான். அப்போ ஏன் அவன் அடிக்ஷனுக்குள்ளே போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். நம்ம வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள, ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போகிறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான். ஃபோன் அடிக்ஷன், இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னென்னு புரியல தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல. எனக்கு என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், யாரோ ஒருத்தி அழகு லட்சணமா இருக்கா. அவ வந்து ஒரு கேவலமான ஓத்தாங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு அவ உதரெல்லாம் கடிச்சுக்கிட்டு ஊ ஈ அப்படின்னு சொல்றாள. நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்லை? இந்த வரப்போதைய இந்த
ஐபிஎல் வரப்போகுது, நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார். நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானை நாக்க திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்குறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்ட்போர்டை வச்சு அதில் பால் ஊற்றுறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்லை? எனக்கு கல்யாணம்னா, எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னால் அதுவும் அடிக்ஷன் தான். when we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். அவனுக்கு ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ. அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா, அந்த அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது, நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். There is a point. I don't call it as a disease. I may even call it as a noble disease. நான் பார்த்துருக்கேன், ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட் தான். அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியலை. நான் பார்த்து, என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில் நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளைலாம் பேசுகிறாரு, நைட்டானா அவங்க குடிச்சிடுங்க. ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன். நான் அவர் ஒரு பெரிய குடிக்கிறாருல்ல, நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிடல. அப்போ நான் பார்க்குறேன், இந்த சமூகத்தில் யார் குடிக்காரில்ல. நான் அதான் தான் சொல்கிறேன், நான் பெரிய குடிக்காரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு. அது வந்து குரசவா. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். குடிச்சிட்டா அதுதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதான். மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கே தான் நடக்கும் ஆக்சுவலி. இல்லை நான் சொல்கிறேன், ஒன்ஸ் இன் வைல் ஐ ஜஸ்ட் கோ அவுட் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப சீரியஸாக பேச முடியாது. ஏன்னா திடீர்னு ரஞ்சித் படப்படன்னு பேசிட்டே இருந்தான். என்னடா அப்படி பேசுகிறான், சீரியஸாக பேசுகிறான்னு அப்படி ஐ கேனாட் டாக் தட். ஸோ பரவாயில்ல, சின்ன கான்ட்ரவர்சி வரட்டேன், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல ஏதாவது. அப்போ ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி சின்சியர்லி. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துக்கிட்டே இருக்கான் வீட்டில் புளிச்ச கரைச்சி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினச்சிக்கிறேன். ஏங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்ணுறான், தான் முதல் படம் எடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்திடலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆர்ட் மூலியமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பைல் பண்ணிட்டு யோசிக்கிறான். அவனுக்கு வந்திருக்கும், ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரோட்டாகனிஸ்டாக, நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்க, அந்த நான் சொன்ன அந்த பிரான்சிஸ் கிருபா, அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போய் வர முடியல. 99 விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்களாம் வர முடியல. ஸோ ஒரு குடிகாரர்கள் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை, கனடா நாட்டில் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸு அங்கே இருந்த மனிதர்கள், அமெரிக்கா நாட்டினுடைய அங்கே இருந்த செவ்விந்தியர்களை நம்ம போயிட்டு கொன்று இழுத்து அவங்கள ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம். அவன் நிலத்தில் மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு, எப்படி வெள்ளைக்காரன் வந்து நம்ம நிலத்தை பறிச்சான் பாருங்க, பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தோம். நண்பர்களே, நீங்கள் கனடா போனீங்கன்னா இங்கே என்ன ட்ரிபிள்ஏ இருக்குது, அங்கே அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்குது. காலையில் 7 மணிக்கு 5 மணிக்கெலாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பாங்க. பனியில் கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்துருக்கேன். ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும்.
நம்ம ரொம்ப தள்ளி போய்ட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடிகாரம் படுத்திருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம். அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம். பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா, நீங்கள் பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃப்பை போயிட்டு நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்கு யாராவது ஒரு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒரு குடிகாரர்களாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தினுடைய முதல் பகுதியில் வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான். அவன் அது ரொம்ப போக முடியல. ஆனால் அது ரொம்ப எனக்கு வந்து பொருந்தமாக இருந்துச்சு. ஏன்னா குடிகாரர்களை பற்றி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானே குடிகாரன், எனக்கே தெரியும். என்னையே அப்பப்போ கன்னடில் போய் பார்ப்பேன். ஆக்சுவலாக அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்பில். ஏன்னா ஒரு கடுமையான வறுமை. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவன் சொல்கிறான், ஏய் என் வேலையை நீ சொல்லாதறான்றான் குடிச்சிட்டு. ஆனால் குடிச்சிட்டு சொல்கிறான். அவனை யாராவது அங்கே இருக்கவன், அண்ணா நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னா, நான் சாயங்காலம் குடினா, ஆனால் இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம்னு. ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையையும் சரியான அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தால் அவன் குடித்திருக்க மாட்டான். அவன் ரோட்டில் போய் யாரையுமே அடிக்கலைங்க அந்த படத்தில். அவன் ரோட்டில் போகிற பொம்பளையை கை பிடிச்சிருக்கல. தன் மனைவி, தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோட நிற்கும் போதும் இவன் எழுதின அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியாக இருக்கு. அவன் போய் சட்டை பிடிக்கலங்க. உலகத்தின் மிகச்சிறந்த சீனுங்க அது. அந்த இடத்துல அப்படியே நிற்கிறான். அமீர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப நுட்பமான மனிதன் அவர் சொன்னார். அந்த மனைவி கேட்குறா, 10 வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டியேடா. ஏடா 10 வருஷம் முதல் நாள்லேருந்து குடிக்கிறேன். 10 வருஷம் எங்கள் அப்பா அம்மா பொத்து ஓன்ட்டு கொடுத்தாங்கடா, உன்னை நம்பி வந்தேனடா. 10 வருஷம் என் இளமையை இழந்துட்டேனடா. நீ குடிக்கும் போது மட்டும், குடிச்சிட்டு போதை வரும்போது மட்டும் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கேடா. என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்துருக்கியாடா? உடலை மட்டும்தான்டா பார்த்துருக்கேன். நான் சமைச்சு போட்ட மீன் குழம்பை மட்டும் தான்டா ரசிச்சிருக்கேன். என் உள்ளத்தை ரசிச்சிருக்கியான்னு கேட்குறான். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடம். ஆனால் அந்த மனிதன் அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக நிற்கிறான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் போர்ட்ரே ஃபேக்ட்ஸ், இட் இஸ் a fictional ரியாலிட்டி. ரியாலிட்டியோடைய பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்லுவேன். இல்லைன்னா காஃப்காவுடைய மாஸ்டர்மார்ஃபசிஸை இன்னும் இந்த உலகம் படிச்சுட்டு இருக்குமா? ஒன் டே கிரெகர் சாம்சா woke up and found he became a vermin or an insect அப்படின்னு சொல்ற இதை விடவா ஒரு பெரிய ஒரு ஃபேரிடேல் இருக்க முடியும்? ஸோ இந்த படமும் ஒரு ஃபேரிடேலை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு குடிச்சு கிடந்தவன் பக்கத்தில் பார்க்க மாட்டோம். குடிக்கிறவன் தன்னை அவனுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடிகாரனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் அவனை எப்படி அவனோட அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது. இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும். ஒரு குடிகாரன் இந்த படத்தை பார்த்தால் நான் ஹோப்போட நான் எப்படி வருவேன்னு இந்த படம் கற்றுக்கு தரும். ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா, என் மாமாவை, என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புலேருந்து நான் கொண்டு வருவேன்னு இந்த படம் கற்றுத்தருங்க. குடிகாரனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா, ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆளு, எங்க அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசை எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லலாம். ஐயா, மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு தராசு வச்சுருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா. அதான் அவன் பெரிய பாடா இருப்பான். அவன் ஓ ஃப்ராடு பாடா எதோனா இருப்பான். நம்ம உடனே நல்ல மனுஷன் இல்லை. அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான். ஒருத்தன் பெரிய பூலாட்டம் பறிச்சு போறப்பா அப்படிம்பா. மனிதர்கள் நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா, உடனடியாக பாக்கெட்லேருந்து ஒரு திராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா நில்லு அப்படின்னு மனிதர்களை நிறுக்க வேணாம். மனிதர்களே, ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வருடம் அவனோட நீங்கள் பயணப்பட்டிருக்கணுன்றாங்க. ஸோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம், குடிகாரலாம் ரொம்ப மோசம். நான் இன்னைக்கு குடிகாரர்களுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே பயங்கரமாக அடிக்ஷன், ரொம்ப பழைய அடிக்ஷன். ஹோப் கொடுங்க ஒரு மனிதனுக்கு. ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஹோப் கொடுக்குது. இந்த படம் ஹோப் கொடுக்குது. இவ்வளோ பேர் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும். பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள், குடிப்பவர்கள். இந்த சமூகம் குடித்து கொண்டே தான் இருக்கும்.
குடித்து கொண்டே இருக்கும். ஏன் இப்போ வந்து கொக்கையை நம்ம மூக்கில் பிடிச்சி இழுக்கலையா? எல்எஸ்டி வாயில் போட்டுக்கலையா? இப்போ எக்ஸ்டசி போடலையா? அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அப்படியே வந்து பிஎம்டபிள்யூவில் வந்து இறங்கி எக்ஸ்டசி போட்டால் அவங்க ஒரு 16 வயசு பொண்ணு போடுது. சனிக்கிழமைகள் நீங்கள் போய் பாருங்கள், கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி கருப்பு தேவதைகளாக போயிட்டு ஃபுல் எக்ஸ்டசி தான். அது குடிகாரம் இல்லையா? அதை நம்ம வந்து சமூகத்தில் ஒத்துக்கிறோம். அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமாக போட்டு. நிறைய பேர் என்ன பாருங்கள், எத்தனை ஆக்சிடென்ட் ஒரு மாதத்துக்கு, எத்தனை ஆக்சிடென்ட். யார் ஆக்சிடென்ட்டு? சைக்கிளில் போய் இடித்து குடிச்சிட்டு போய் அடித்து சாவடிக்கிறான். எத்தனை பணக்காரர்களுக்கு தன் மகளும் மகளும் குடித்து கொண்டு இடித்து போகிறல, அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு. குடிகாரர்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஹோப், இந்த படம் எனக்கு ஹோப், எனக்கு ஹோப்பாக தான் பார்க்குறேன். சிரிக்காதீங்க, அது உடனே ஜோக் ஆக்கிக்கிறீங்க. இந்த படம் ஒரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை. இந்த படம் அப்போ திரும்பி, அதாவது இப்போ மிஷ்கின் வந்து பேசினது அது கொட்டுக்கலைக்கு அப்படி தான் பேசினேன். ஒருத்த கொட்டுக்கலைக்கு பேசிட்டான், ஒருத்த இதுக்கும் பேசிட்டான். வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஒரு கொட்டுக்காளியை பார்த்தா அது தலையில கொட்டுச்சு, அதை ஒத்துக்க முடியல. ஒரு சமூகத்தை தலையில கொட்டினான், ஒட்டுமொத்த சமூக தலையில கொட்டக்கூடிய படங்கள் தான். இதுவும் ஒரு காளி தான். அது பாட்டில் தான் ஒரு காளி தான், ஒரு காளியாத்தா தான். அவன் காளியாத்தா உள்ள போனனால தான் அவனுக்கு இந்த படத்தை எழுத முடிச்சு. அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போன மச்சான் ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு ஒரு மொத்த அப்படி பண்ண படம் ஓடிடுமே. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். நான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுற மயிறு நம்ம அதுதான் வந்திருக்கோங்க. இன்னும் போகும்போது கையில் 2 பாட்டில் 2 வந்து ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டா உள்ள போறோம். போனா அப்படியே தான் எங்க அப்பா போனார், பார்த்தேன் அப்படியே வாய் ஆண் திறந்தே போனார். ஆக்சுவலா அங்கேயும் மண்ணு உள்ள போயிடுச்சு. ரைட், அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்க அப்பா. நண்பர்களே, சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்ல வரேன்னா, இதை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். இப்போ வந்து சோமசுந்தரத்தை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பற்றி பயங்கரமாக பேசுவோம். அப்பா என்ன நடிச்சிட்டாருப்பா என்ன. இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும்? ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நீங்கள் பார்க்கணும். எப்படி ஒரு நடிகன், சோமசுந்தரம் பற்றி எனக்கு தெரியும், ரொம்ப மிதமான மனிதர். அதாவது காணாம போயிடும். ஒரு படம் நடிப்பாரு, அப்படியே திருவண்ணாமலை போய் காணாம போயிட்டார். அந்த எந்த பக்கம் போறாருன்னே தெரியல, இருக்கிறாருன்னு தெரியல. அவ்வளவு அசூசியா ஃபீல் பண்றாரு. சமூகத்தில் தான் ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கிறது. அவன் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஒரு வாழும் கலைஞன், ஒரு நெஜ கலைஞன். அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான். இதை முடிச்சுட்டு அவன் அழிச்சுக்கிறான். இந்த படத்துல நிறைய ஸ்டான்லி சார்ஸ்கி ஸ்கூல்ல முதல் 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 கிளாஸ் எப்படி எடுப்பாங்க, ஒரு கிளாஸை கையில் கொடுத்துட்டு குடிகாரன் மாதிரி நடிப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் உடனே நம்ம இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாருமே ஆக்டர். இப்போ பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி ஆகணும் ஒரு படத்தில். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் தான் கட்ட வேகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் நடிச்சா தான் கட்ட வேகம் ஆயிடுச்சு. இந்த சமூகத்தில் வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது. கண்ணாடி முன்னாடி அழுது பார்த்து வச்சுக்கோங்க, பக்கத்தில் அம்மா சொன்னாங்க, டே நீ என்ன நடிக்கிறடா. எங்கள் தெரிஞ்ச ஒரு 2 நண்பர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும், ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்கிறாங்க. எப்படி ப்ராக்டிஸ், இப்போ பாருங்க நடிக்கணும் பாருங்க. டே தம்பி அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான் அப்படின்னு. ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்களோட வாயில பிடிக்கணும் போல. சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் திறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க. ஏன் அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும், அஞ்சனால அவங்க பேரு. ஏன் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா, சோமசுந்தரத்தை ஒரு சீன்ல குடிச்சிட்டு தண்ணியில கிடக்குறாரு, ஒரு நண்பன் வந்து தூக்குறான். அவர் அது கேமரா மேல இருந்து டாப் ஆங்கிள் கொஞ்சம் ஒரு 3/4 இருக்கு. அவர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. எனக்கு நெஞ்சே வெடித்து போல இருந்துச்சு. 27 வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிருக்கேன்.
மிகச்சிறந்த நடிகர்களோடு நடிச்சுக்கிருக்கேன். என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரனுடைய அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறான், இடதுபுறம் திரும்பி. அதை டைரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. There is a territory where director cannot enter. Only an actor with extraordinary sensibility, with a zero ego, he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற 150 ரூபா ஈக்குவல் ஆகிடும். அந்த ஒரு ஷாட்டு. உடனே ஒரு குரூப்பு போய் எழுதும், என்ன அப்படி பிடிங்கிட்டார், நாங்களும் தான் பார்த்தோம், இப்படி திரும்பினார், அவ்வளோதானே. எழுதுங்க நண்பர்களே, எழுதுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே. மிஷ்கின் ஒன்று சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிரு, அப்படி தூக்கிடு சொல்லு. அதுக்கு தான் பண்ணுறேன். 25 வருஷம் என்னை திட்டி 25வது வருஷத்துக்கு இவனுக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவாங்க. நீங்கள் அது நடக்கும். கண்டினியூஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்குறாங்கன்னா, நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க. இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்குது. ஆக்சுவலாக ஒரு மனிதன் எங்கே நடிக்கிறான் அப்படின்னா, கடுமையான பொய்யை சொல்லும் போது நடிக்கிறான். எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து 10 பைசா திருடுறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல். எங்கள் அம்மா வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகும்போது அப்படி நீளமான அப்படி போவாங்க அந்த பாத்ரூமில். அப்போ நான் வெயிட் பண்ணுவேன். அந்த டேபிளில் அந்த செம்பு இருக்கும், ஒரு வெள்ளியில் செம்பு இருக்கும். நான் அம்மா உள்ளே போகிறோன்னு கையை விட்டு அப்படி எடுப்பேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். பட்டப்படன்னு இருக்கும். எடுத்து 20 நாள் சக்ஸஸ். ஆக்சுவலி 21 நாள் போனவன் வெளியே வந்துட்டான். அப்படியே போனா அப்படியே கையை விட்டு கீழே உழுந்து கீழே அடி அப்படியே நிற்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியல, என்னடா பண்ண அப்படின்னாங்க. அப்படின்னா நடிப்பு, ஒரு நடிப்பு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போ நான் வந்து எங்கள் அம்மாட்ட நடிக்கிறேன். இல்லைம்மா நான் திருடவே இல்லைம்மான்ட்டேன். எங்கள் அம்மா கண்டுபிடிச்சேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியல ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன். நான் திருடவே இல்லைன்ட்டேன். எங்கள் அம்மா நான் திருடவே இல்லைம்மா அப்படின்ட்டேன். என்ன பண்ணாங்க, ஒரு தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சு, இங்கே பற்ற வச்சு அழிச்சு இப்படி தொட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகன் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் பேக்ட்ராஃபில், அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைஞன் இருக்கான். முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இந்தியாவினுடைய ஸ்டான்லி ஸ்டாவிஸ்கி அவர். அப்போ அங்கே இருந்து அவன் நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான். அப்போ அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகத்துக்கு. ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணும்னு அந்த பாப்பா நடிச்சிருக்கா. நான் சொன்னேன், படம் பார்த்து வந்து போதுண்டி உனக்கு அப்படின்னு. நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பாரு பயங்கரமான காருகர்லாம் வாங்கி பெரிய லெவலில் நடிக்கணும்னு நினைக்காத. உன் லைஃப்பில் ஒரு சத்யஜித் ரே படத்தில் நடித்தது அளவுக்கு நீ நடிச்சிட்டி, போதுண்டி உனக்கு அப்படின்னு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இந்த படத்தில் வந்து நான் வந்து இப்போ என்னன்னா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, சினிமாவை முழுக்க கேளிக்கையாகவே பார்க்குறோம். போனோடனே மச்சான் என்ன மச்சான் 5 நிமிஷத்தில் பாட்டு ஏதாவது வருதா, அப்புறம் என்ன, இதுதான் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமான்றது என்னங்க, ஒரு பெரிய டிசிப்ளினுங்க, ஒரு தவம்ங்க. சினிமா என்ன நடக்குது, உள்ளே போகிறீங்க, செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. அவன் வந்து நாதல்லாம் போடுவான், அதெல்லாம் அங்கேயும் பேய்கள்லாம் வரும். அதை சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து வரும். சின்ன குழந்தை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க, அது பிடிக்காத 2 நிமிஷம் வரும். எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சிகரெட்டை நிப்பாட்டினா முடிக்க போகுது. ஒரே ஒரு வார்த்தை சிகரெட்டை நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சு கதை. படம் ஃபுல்லாக சிகரெட்டு. அவன் நான் என் படத்தில் யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடிக்காதுக்கு உடனே கெடுது. எவ்வளோ போராக இருக்குங்க. உடம்புட்டு அங்கே தெரியுமே, அதை விட்டா தான் பண்ண பரவாயில்ல என்னப்போ. அப்போ தான் போட்டு ஒரு படத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனிதனை அவன் காட்டுறான். ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு இடம் சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா. ஸோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க. நான் சொல்லுவேன், இந்த படத்தை பார்க்காதீங்க, ப்ளீஸ் வராதிங்க. சமூகத்தின் மேலே உங்களுக்கு, உங்கள் மேலே உங்களுக்கு, உங்கள் குழந்தைகள் மேலே உங்களுக்கு, உங்கள் தாய் தந்தையர் மேலே, உங்கள் நண்பர்கள் மேலே, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு நாய் மேலே உங்களுக்கு அன்பு இருந்தால் கூட நீங்கள் நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்கள்.
கேளிக்கை படங்களை பார்க்கணும், வேடிக்கை படங்களை பார்க்கணும். அது ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சப் ஆர்ட் ஃபார்ம். திஸ் இஸ் a great art form. இந்த கிரேட் ஆர்ட் ஃபார்ம் அவன் எடுத்திருக்கான். இந்த படத்தில் வந்து அந்த பாரிடே எந்திரிச்சு அவன் நடிச்சிருக்கான். எனக்கு அவன் வந்து ஜமால நடித்தான், படம் பார்க்கல. ஜமான்னாங்க, என்னடா மற்ற ஜமான்னு விட்டுட்டேன். என் தம்பி வந்து கேட்டான், என்னடா ஜமா பார்க்கல? டே சரி ஜமா பார்க்கல, விட்றா, என்னடா பார்த்துக்கலாம்டா, விட்றா. அவன் வந்து அப்பப்போ வருவான், வந்து ஒரு 2 தடவை ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கான் என் கூட இப்படி நடுவில். இந்த படத்தில் அவன் வந்து ஒரு அடிக்டட், அதாவது எப்படின்னா அடிக்டட்னா தி அடிக்டட், அதாவது வந்து உலகத்தின் உச்சத்துக்கு ஒரு அடிக்ஷன் போங்கள்ல, அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் நான் பார்த்துட்டு, அவன் வந்து உடல் மொழி டைரக்டர் வாங்கியிருக்கான், முக பாவனைகள் எல்லாமே அவன் வெளியிட்டிருக்கான், எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது அந்த ஒரு கேரக்டரை பார்க்கறதுக்கு நீங்கள் 4 வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு கடைசியில் வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர். வாட் அ பியூட்டிஃபுல்லி எச்டு, வாட் அ பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர், வாட் அ பியூட்டிஃபுல்லி டைரக்டர் கேரக்டர். பியூட்டிஃபுல் டைரக்டர், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனால் கொஞ்சம் தாடி எடு, ஆக்சுவலாக போர் அடிக்குது. அன்றைக்கே தாடி எடுக்க சொன்னேன் ஆக்சுவலாக. அது ஒரு படி பெரிய டைரக்டர் மாதிரி இப்படி தடவிட்டு, எட்ரா அழகாக தானே எனக்கு மூஞ்சி, உட்காரடா. சச் அ ஃபென்டாபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை நான் பார்த்தது. இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் அப்படிதான் சொல்லேன், எப்பயுமே ஒரு மேடையில் வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படத்தை ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு போனேன்னு வச்சுங்களேன், அதுக்கு நான் அங்கேயாவது போய் பாத்ரூமில் போய் எங்கேயாவது வலிக்கு விழுந்திருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டெல் சம்திங். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மூவி. எனக்கு என்னென்னா 2025 இந்த வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த 75-80 வருடம் சினிமாவை பார்த்து புளிச்சு போன புளி ஏப்பம் தெரியும் சொல்லுவாங்க, புளிச்ச ஏப்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புளிச்ச ஏப்பம் தான் எல்லாமே. இப்போ நானும் வெற்றிமாறன் நமீர்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வர்ற ஆளுங்க தே டேக்கிங் பியூட்டிஃபுல் மூவிஸ், எக்ஸ்ட்ராடனரி மூவிஸ். இந்த படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படத்தை போய் நீங்கள் வந்து தரசை எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த ஃபஸ்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, தேர்ட் ரீல். அந்த படத்தில் வந்து அந்த ரீஹாப் சென்டரில் நடக்கிற அவுட்ஸ்டாண்டிங் காமெடி நீங்கள் இது தமிழ் சினிமாவில் பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த மனிதர் எங்க அவர் யார், எங்கள் பேர் சார் இருந்திருங்க சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு தான் சார். மாறன், என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் சுயத்தை அவுத்து வச்சுட்டு, உங்களுடைய அப்சஷன் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டேல், இட்ஸ் அ மாரல் டேல். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி உங்களை சிந்தனையை தூண்டுது. ஒரு குடும்பம், அதாவது எப்படின்னா நம்ம எல்லாருமே லைஃப்பை வைக்காரியஸாக தான் பார்க்குறோம். நம்மள்ட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் குடிக்காரன், நம்மள்ட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் ரேப்பிஸ்ட்டு, நம்ம இல்லை பக்கத்து வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான், இல்லையா பக்கத்து இருக்கிற பொண்டாட்டி அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன் அவன் கூட. ஏதோ ஒரு வகையில் அவன் குடிக்கிறான்னா அதுக்கு நானும் ஒரு காரணியா. இந்த சமூகம் வந்து எப்படின்னா ஒரு சிலந்தி வலை தான், ஒரு இடத்த தொட்டால் இந்த பக்கம் அதிரும். சமூகம் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட். இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி படம். இந்த படம் பாருங்கள். ஐ எம் வெரி ப்ரவுட் டு see this film. ஒரு ரொம்ப நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விமர்சனம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வழக்கம் போல் பண்ணுவீங்க. ஒரு குவார்டர் அடிச்சுட்டு போய் பாருங்கள் படத்தை. ஆக்சுவலாக அப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை சும்மா போய் பார்த்து ஒரு குவார்டர் வெளியே வந்து அடிங்க. ஆக்சுவலாக இது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான படம். ரொம்ப ஒரு ஆழ்மனத்துலேருந்து ஒரு இளைஞன், ஒரு குழந்தை எடுத்திருக்கான். அவன் இன்னும் தமிழ் சினிமாவில் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் நல்ல படங்கள் பண்ணுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வந்து டைட்டிலில் போடும்போது, தேங்க்ஸ் கார்டில் போகும்போது சிங்கிஸ் ஐத் மேத்தோன்னு போட்டிருந்தான். நான் அப்படியே ஷாக் ஆச்சு உடம்பு. ஒரு சிங்கிஸ் ஐத் மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் அந்த சமூகத்தை அவ்வளோ நேசிக்க முடியும். ஒரு சிங்கிஸ் ஐத் மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் ஒரு மனிதர்களை எப்படி உற்று பார்க்க முடியும்னு அவன் கற்றுக்கான். அவன் பெரும் கலைஞன், அவன் கற்றுக்கிட்டான்.
டால்ஸ்டாய், டாஸ்டாவஸ்கி ஒரு படி மேலே போனவன் ஆக்சுவலாக சிங்கு சைத் மாத்தோ. நாங்கள்லாம் சிங்கு சைத் மாத்தோ முதல் ஆசிரியனோ இல்லை குல்சாரியோ அல்லது ஜமீலாவோ படிக்காமல் நான்லாம் இன்னைக்கு இந்த மேடல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவனை அந்த பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நல்ல படங்கள் நீ பண்ண போகிற ஃபுல்லாக, அதுக்கு நீலம் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருக்கான். தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் ஆக்சுவலாக லேட்டாக வரல, ஐம் ஆன் டைம். இந்த கூலிங் கிளாஸ் போடுறவங்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சு தம்பி ரஞ்சித் முதல்ல, அடுத்தது மிஸ்கின், அடுத்தது நான் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. I second whatever Mishkin Anand said about the whole film. And I'm going to pick only a few points out of that and I'm going to speak to you guys on it. And this film is a very special film for me because the one which has made me what I am today in whole of India is Sarpeta as a daddy. And I'm very grateful and thankful to Paranjit for giving me that opportunity. Till the film was released, I never thought that film is going to be a hit and it's going to give me great names. But this film is not released yet, but I'm sure that it's going to give me good name and great satisfaction. I came running to be part of this. And it's a beautiful film. And let me make it a little lighter. Enna Mishkin Anna vandonna sonnanga நிறைய அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி, பல விதமான அடிக்ஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன். ஆனால் ஒரே ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும்தான் போர்டு போடுவாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு. வேறு எந்த அடிக்ஷனுமே கிடையாது. இட் மேட்டர்ஸ் அ லாட் அண்ட் இட் கெட்ஸ் இன் டு யுவர் ஹார்ட், மைண்ட், சோல், பீப்புள், ஃபேமிலி அண்ட் ஆல்சோ த என்வாயர்மெண்ட் அரவுண்ட் யூ. ஐம் நாட் சேயிங் or this film is also not preaching that don't drink. The film is giving you hope. That is more important. Life is all about hope, and every religion or every person who is an motivation for you or people who like you, your mother is a great hope in your life. This film is exactly the same. This film is going to give you hope. ரெண்டு விஷயம் இருக்குங்க. குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது ஒன்று, அதில் இருக்க சந்தோஷம் ஒன்று. குடிக்காமல் ஜாலியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் ஒன்று. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து சார்பட்டாவில் நீங்கள் அந்த கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கீங்களா, சார்பட்டா. ஸோ எனக்கு கடந்த ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சார்பட்டா தான். அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சித் சார்கிட்டேருந்து வந்தது, பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்சித் சாருக்கு. ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சார். நான் வந்து உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும், குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைமில் நான் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸாக. ஒரு 3-4 months அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அப்படியே 3 films வந்து திருப்பி பண்ணிகிட்டே இருக்குமே, நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து இன்னொரு செட்டு. பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே வந்து, அது ஏன் தெரியல, அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம். இவ்வளோ நல்லதாக ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து வந்து ஷூட்டெல்லாம் முடிஞ்சுது, ஒரு படமாக வந்தது, வேறு எந்த வேலையும் இல்லை. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோடய லைஃப்பில் வந்தது. படம் முடித்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து படம் பார்த்துட்டு, நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல, ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ பேர்கிட்ட அப்ரிசியேஷன். பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கற்றுக்கல. அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு. 24th வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. சார் வந்து எப்படின்னா வந்து பாரஞ்சித் சார் எப்படி சார்பட்டா எனக்கு கொடுத்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரோ, பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு நான் சொல்லும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது, எனக்கு தெரியுது. சரி, இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஹோப். அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல, இந்த படம் மூலியமாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாரு. குடி பழக்கத்தினால மட்டும்
பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அந்த ஹோப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று சரியாக போல, பல விஷயங்களில் நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைமில் பாட்டிலுங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ January 24th தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ், நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் ஆல் இன். நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதிலேயே சோகப்படுறோமோ அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஃபுல்ஃபில்லிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே, பாட்டில் ராதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. January 24th படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க, ஒய்ஃப், சிஸ்டர் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. இப்போவும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு தினகரன். ரொம்ப வண்டர்ஃபுல் டைரக்டர் அவர். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோன்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம். எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து வெறும் டைரக்ஷன் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கல. அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு, அவர் வந்து லேப் ஆரம்பிக்கிறாரு. படம் வந்து சினிமாவினுடைய ரீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறைய பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நாமெல்லாம் கூடியிருக்கிறோம். அதே மாதிரி தான் சினிமாவுடைய வீச்சையும் சினிமாவுடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ வந்து நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீலம் பண்பாட்டு மையம், நீலம் புக்ஸ், வருடம் மார்கழியில் மக்கள் இசை என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம், அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இல்லை இந்த வேலை செய்யறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு இதையும் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு. அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு, எஸ் பாலச்சந்தர். அவர் வந்து வீணை பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர். ஸோ அவ்வளோ பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் அண்ணாவுடைய நீலம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீலம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பாலாஜி அண்ணா. இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும்போது முடிவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க 2 பேரும் தான் இதில் வந்து மெயினாக இது. ஸோ வழக்கம் போல் இந்த படம் வந்து நான் நடிக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, இது எப்படி வித்தியாசமாக நடிக்கிறீங்க அப்படின்லாம். நான் அதுவும் வித்தியாசமாக நடிக்கலை. நடித்த பின்னாடி அது வித்தியாசமாக மாறிடுது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் கோ ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி சஞ்சனாவுடைய நடிப்பு வந்து போற்றத்தக்கதாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு கோ ஆக்டர் மூலமாக வந்து இன்னொரு ஆக்டர் வந்து அதுலேருந்து ஒரு இது வர்றதுங்கிறது ஒரு ஒரு அது சும்மா நடந்துடாது. அந்த வகையில் வந்து தினகருடைய உழைப்பு வந்து என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃப்ரம் A to Z வரைக்கும் அவர் நிறையா வேலை பார்த்தார். வெரி ஆர்கானிக் டைரக்டர். ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு. ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும். நாம் நினைப்போம் நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்காங்க, நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவார். அந்த ஒரு ஆர்கானிக் அந்த ஃப்ளேவரே வந்துடும். நம்ம ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் இருக்கிறோன்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு 10-15 நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு நாளை விட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தெளிச்சி ஆகிட்டோம். ஃபேஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலையே இருக்கிறோம், நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது சொல்லுவாங்க, ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில் வந்து ரொம்ப அழகாக அந்த எக்காலஜியை வந்து தினகரன் உருவாக்கி கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. அது வந்து எல்லாருக்குமே
அந்த நம்மளால் ஓபி அடிக்க முடியாது. என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது, நம்ம இப்படி ஓரமாக உக்காந்துக்கலாமே, இல்லை அவங்க அங்கே போய் உக்காந்தாதான் நமக்கு இது வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு இக்காலஜி கிரியேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில வேலைகளும் செஞ்சுருக்கிறேன். அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறது வந்து படம் பார்த்தவங்க சொன்னதுலேருந்து அது சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு படிப்படியாக வளர்றேங்கிறத நம்புகிறேன். ஏன்னா வெறும் ஆக்டிங் வெறும் எமோஷன்லேருந்து வர ஆரம்பிச்சுது, ஒரு ஆசையிலேருந்து வர ஆரம்பிச்சுது. ஏன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நடிகன் ஆகணும்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும், ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே நம்ப மாட்டாங்க. சோமா நீ நடிக்கிறியா அப்படின்னு நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவேன். அந்த மாதிரி அப்படி தான் நான் வந்து கூத்துப்பட்டறைக்குள்ளே வந்தேன். எனக்கு வந்து வேலை செய்ய தெரியும், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். இப்போ வந்து நான் வந்து இந்த படம் மூலமாக ஒரு 2-3 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து இந்த படம் எழுதினதுக்காக, தினகரன் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக. படத்தில் கதை இருக்கிறது எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தான். அதனால் வந்து கதையை மறைச்சி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கதையை சொன்னால் தான் எல்லாரும் வருவாங்க. எனக்கு வந்து இந்த பாட்டில் ராதான்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து இந்த படத்தை நான் கவனிச்சிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, என்னோடய அசிஸ்டண்ட் கார்த்தி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பற்றின ஒரு ஸ்கிரிப்டு. நிறைய விஷயங்கள், நிறைய அதில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருந்தது. அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது, கற்றுக்கிட்டது இருந்தது. அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அமீர் சொன்ன மாதிரி தான், அந்த படம் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கோம். எனக்கு ஆல்கஹால் அடிக்ஷன் இல்லை, பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்கிறோம். ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமையோ இல்லை ஒரு யூடியூபையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வி கெட் அ ஹிட், வி கெட் அ ஹை, அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம். ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்தில் எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு. அது இல்லாத காலமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக குடி நோய், அந்த டேர்ம் குடி நோயின்ற டேர்ம் வந்து எனக்கு கார்த்தி மூலமாக தான் தெரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. அவரும் சொன்னார், குடிக்கிறதுக்கும் குடி நோயாளியாக இருக்கிறதுக்குமான வித்தியாசம். அதை வந்து இது ரொம்ப அழகாக பேசுது. இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா, ஒரு ஊரில் அல்லது ஒரு தெரு இருக்குன்னா அதில் வந்து ஒரு 5 வீட்டில் இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க. ஒரு வீட்டில் இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியாக இருப்பார். இன்றைக்கி வந்து ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கவர் குடிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. தெருவில் 10 குடிநோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து இட் இஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி, பட் இட் ஹாஸ் காட் அ ஸ்ட்ராங் சோஷியோ பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ். இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இட் இஸ் அ பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு தனி மனிதன் அவனுடைய குடிநோய்க்கு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியலாக நான் பார்க்குறேன். ஒரு டி அடிக்ஷன் சென்டர் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது, என்னவா இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் என்ன, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் வந்து ஒரு அடிக்டாக இருக்கிறதால, அது எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும், ஒருத்தர் ஒரு அடிக்டாக இருக்கிறதால அவரை சுற்றி இருக்கிறவங்க என்னெல்லாம் இழக்கிறாங்க, அவருடைய நண்பர்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது, இதை வந்து ஒரு வாழ்க்கைக்கு பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்மாக சொல்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு அமீர் சொன்ன மாதிரி ஒரு என்கேஜிங்கான நரேட்டிவ். அட் த சேம் டைம் திஸ் இஸ் அ ஃபில்ம் ஆஃப் பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபில்ம். இதில் வந்து
எல்லாருக்குமே ரிடெம்ஷன் இருக்கு. எவ்வளவு டார்க்னஸ்ல இருந்தாலும் நீங்க எவ்வளவு கீழே போனாலும் நாம நினைச்சா நம்ம அந்த அந்த அதுல இருந்து மீண்டு வந்துடலாம்னு சொல்ற ஒரு படம் இது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்பவுமே நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள்ல பார்க்குறோம், ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி குடிநோயாளிகளோ இல்லை ஏதோ எந்த அடிக்ஷன்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போகும், நம்மளால முடியுமா, நம்மளால முடியாது, நம்மெல்லாம் எப்படி பண்ண போகிறோம். அப்போ அந்த அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸில் அந்த ஓப்பன் ஷேரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் ஷேரிங் தான் வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து ஒரு ஒரு குடிநோயாளியினுடைய ஓப்பன் ஷேரிங் தான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பேக்ட் இன் த சொசைட்டி. அட் த சேம் டைம் இந்த படத்தினுடைய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறமா இன்னொரு டைம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் வந்து இந்த படம் ஒரு சினிமா இல்லை, இது வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறது, நம்ம தெருவில் நடக்கிறது, நம்ம அண்ணனுக்கு நடக்கிறது, நம்ம தம்பிக்கு நடக்கிறது, நம்ம அப்பாவுக்கு நடக்கிறது அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது காஸ்டிங். எல்லாருமே வந்து மிக பொருத்தமான சாய்ஸஸ். அங்கே அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த தெருவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நடிகருமே வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவ்வளோ கன்வின்சிங்காக அந்த ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இவங்க அவங்கன்னு, பட் எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது. அண்ட் பீயிங் அன் ஆடியோ லான்ச்ன்றதால மியூசிக்கும் நான் சொல்லிடுறேன். ஒரு எப்படி ஒரு ஹார்ட் பீட் மாதிரி இருக்குது. எங்கேயுமே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியல, ஆனால் அது இல்லைன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் நம்ம கேட்டோம், நல்லாயிருக்கு. ஒவ்வொருத்தருமே அவங்க ஜாபை சரியாக செஞ்சுருக்காங்க. அது வந்து அது டைரக்டரோட கிரெடிட் தான். எக்ஸப்ஷனல் ஒர்க் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஏன்னா ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளே ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறது, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வைக்கிறதும் அவங்கள எமோஷ்னலாக மூவ் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஐ வாஸ் வெரி என்கேஜ். அமீர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப என்கேஜாக இருந்தேன் இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு ஒரு கனெக்ட் இருந்தது. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய நண்பர்களையோ என்னையோ அல்லது எனக்கு தெரிஞ்சவங்களையோ நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது அந்த ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த 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 பாட்டில் ராதான்ற கேரக்டராக இருக்கட்டும், அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருலேயுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வாழ்க்கையில் சந்தித்த நபர்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவில் அந்த ரைட்டர் அண்ட் த டைரக்டர் ஹேவ் சக்சீடட். அண்ட் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல பலூன் பிக்சர்ஸுக்கும் ரஞ்சித்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இது வந்து இந்த மாதிரி ஃபில்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இது மெயின் ஸ்ட்ரீம் இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீமுடைய பிக்கஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஐடென்டிஃபைபிள் எலிமெண்ட். இதில் இருக்கிற அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கதாபாத்திரங்களை நாம் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்றது தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸாக இருக்கும்ன்றத நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி. நீங்கள் இல்லை, ரஞ்சித் சார். நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம். ஏன்னா இந்த ஜெய்வீன் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கிறதுல. அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான சம்பவக்காரங்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது. குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது, அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ. லிங்குசாமி சார், அமீர் சார், வெற்றி அண்ணா, மிஸ்கின் அண்ணா, அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம். நான், தினகர், ஜெய் இருக்கான், 3 பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து
எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றின நிறைய டிஸ்கஷன் இருக்கும். பருத்தி வீரனாக இருக்கட்டும், லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும், அண்ட் வந்து இல்லை ஒரு எமோஷ்னலாக இருக்கு. பொல்லாதனா இருக்கலாம். பொல்லாதனை விட நாங்கள் பயங்கரமாக பேசுனது வந்து ஆடுகளம் பற்றி தான். ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸு, அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான், அவன் சொருனானா இல்லையா, இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன். நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட தான் அவன் கொண்டு வாண்டா அவனை அப்படின்னு நான் சொன்னேன். அவன் ஏதோ ஆனால் இவனு என்ன சொன்னாங்கன்னா, பேட்டைக்காரன் கடைசியில் திருந்துறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சத்தியமா அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அண்ட் வந்து அஞ்சாத இருக்கட்டும், அண்ட் வந்து ஓனாய் மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்களில் அந்த மனித உணர்வுகளில் குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல, அந்த ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கதை இருக்கும். ஒரு பயங்கரமாக எமோட்டானேன் நான். ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி, இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கும் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன். காலேஜில் நான், ராஜா, ஜெய், தினகர் எல்லாருமே வந்து ஒரே இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் ஆகிட்டேன். அண்டு 2வது ஜெய்யானா, 3வது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது. அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. ஸோ நான் அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், படம் பண்ணாதீங்கடா, அனிமேட்டர் ஆகும்டா, அனிமேஷன் டைரக்டர் ஆகும்டா, அனிமேட் படம் பண்ணுங்கடா, இது பயங்கரமான வேர்ல்டு, அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன். ஆனால் அவனுங்க வந்து இல்லை தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது, அதனால் அவர் வந்து ரொம்ப முடியாமல் வந்துட்டானுங்க. ஆனால் அவனுக்கு வந்தோடனே எனக்கு பயமாயிடுச்சு. உடனே என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேருன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. இப்போ நான் வந்து ரொம்ப என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்தேன். நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை, கோ டைரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ரீட் பண்ணேன், ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு. நாங்கள் பேசிக்கிறதே இல்லை, பேசிக்கவே மாட்டோம். அவன் பாட்டுன்னு வருவானுங்க, ஒர்க் பண்ணுவானுங்க, போவானுங்க. அப்புறம் வந்து வேலையில் ரொம்ப கருணையற்று இருந்தேன் நான். அதனால் அவனுங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க. ஆனால் பயங்கர எஃபோர்ட் போட்டானுங்க. நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த 2 பேருமே. ஸோ என்னுடைய உதவி இயக்குநர்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களாக, என்னோடய உதவி இயக்குநர்களாக அவங்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணுறாங்க, படம் பண்ண போகிறாங்க. அண்டு இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஸோ அப்புறம் நீலமில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்னா நீலமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் கதையை வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆகிடுவானுங்க அவங்களே. சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகுனா ஒர்க் ஆகுது. ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகலைன்றது வந்து செகண்டரி. பட் ஆனால் இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு. சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல. எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை பயங்கரமாக என்னை பாதிச்சுது. அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ என்னோடய நீலம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பாக வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஸோ அப்படி தான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 தினகர் தான் வந்து டைரக்டர் முடிவானதுக்கப்புறம் ஒரு 2 கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன். ஸோ அதில் வந்து பாட்டில் ராதாவை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க, நானுமே முடிவு பண்ணேன். ஸோ அப்படி தான் இது எடுக்கப்பட்டது. ஸோ தினகர் மேலே எனக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தது. ஏன்னா அவன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து பயந்தவன் நான். ஜெய் மேலே எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தான், பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது.
நான் அவங்ககிட்ட வந்து நீ இப்படி ஒரு ராவா ஆயிடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டெயினாக வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒன்று எடுத்துட்டான். இவன் வந்து எப்படின்னா பயங்கர லவ் ஒரு என்டர்டெயினாக தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷ்னலான ஒரு படம் எடுத்துன்னு வந்திருக்கான். டோட்டல் கான்ட்ராஸ்ட் ரெண்டு பேருமே. அண்ட் வந்து அது என்ன ஃபஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுன்னே வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமாக அது இருந்தது. டெக்னிக்கலாகவும் சரி, ஆர்டிஸ்ட்டு நடித்தது, ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவனுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு பயங்கர கொடூரமாக இருந்தது. அப்புறம் ஒரு டைரக்டராக எவ்வளோ கொடூரக்காரனாக இருந்தான்னு அவனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கான் அவன். அதை பற்றிலாம் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு கேட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அந்த கதை வந்து பயங்கரமான கதை. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் ஃபிலிம் தான், அப்படி முடிஞ்சிருக்கோம். பட் ஆனால் வந்து அதை எடுத்த விதம் வந்து பற்றி பேசி பயங்கரமாக சிரிச்சுட்டு ஜெய் வந்து ஓடி வந்துட்டான். ஒரு நாள் தான் வேலை செஞ்சேன், ஒரு நாள் 2 நாளே வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான். அவங்க கூடலாம் எவன்டா வேலை செய்வான். ஸோ அந்தளவுக்கு வந்து விதிநகருடைய கொடுமையை வந்து நான் தான் யோசிச்சேன். நான் சொல்லி அனுப்பிச்சேன், ஸ்பாட்டில் யாரையும் திட்டாதரா, ஆக்டருங்களை திட்டாமல் வேலை வாங்கடா, கொஞ்சம் கவனமாடுறா. நான் ஸ்பாட்டுக்கே போகல ஃபஸ்ட்டு, இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தோன்னே வந்து பரவாயில்ல இவன் டைரக்டர் ஆகிடுவான்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில் சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன் நான். அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமாக இப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான். அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணும், அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் வந்து 12th படிக்கிறப்போ தனியாக ஒரு நைட்டில் உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு யோசித்தேன். அது என்னன்னா வந்து இதுதான், அந்த என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா, அது வந்து பார்க்கவே முடியாது என்னால். ஸோ அது வந்து திடீர்னு என்னை வந்து பயங்கர ஒரு எமோஷனல் ஆக்கி விட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, யார்கிட்ட நான் ஷேர் பண்ணதில்லை, எங்கள் அண்ணன் கூட இங்கே இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ கொடுமையானதுன்றதை வந்து நேரடியாக நின்று அனுபவித்தவன். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் இப்போ அவன் இதை எழுதுனான், எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான், எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி, அந்த நுவான்சன்ஸை எப்படி வந்து பிடிச்சான். அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலை இருக்குதுல்ல, அஞ்சலை தான் என் அம்மா. நான் என்னுடைய ஆசையே என்னன்னா, என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து பயங்கரமாக, ஏன்னா ஊரில் ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழானா எல்லார் வீடும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்களை பயங்கர சந்தோஷமாக, எங்கள் அப்பா மாதிரி எங்களை வளர்த்துறது கிடையாது, யார் வீட்டாண்ட போய் எங்களை நிற்க வச்சது கிடையாது. சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரமாக பார்த்துப்பார். எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ எங்களை பற்றி யோசிப்பார், கல்வி பற்றி எல்லாத்தையும் பற்றி யோசிப்பார். ஆனால் குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவார் எங்கள் அப்பா. ஆனால் கடைசி காலத்தில் அவர் வாழணும்னு நினச்சார். நான் இப்படி ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டார். பட் அவருடைய லிவர் ஃபெயிலியரில் தான் அப்பா வந்து இறந்துட்டார். அது ஆக்சுவலி வந்து ஒரு 6 months டைம் கொடுத்தாங்க, பார்த்தா 1 வீக்லேயே வந்து இறந்துட்டார். ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. ஆனால் தெரில, நான் அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம். இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டில் வந்து நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரில, வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை, எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பி, இவங்க தான் வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே இருந்தாங்க. நான் வந்து பொதுவாக வீட்டிலேயே இருக்க மாட்டேன், வெளியிலே தான் இருந்தேன் நான் படித்ததுலேருந்து எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நான் தப்பிச்சு தான் இருந்தேன் நான். பட் ஆனால் வந்து அந்த எமோஷனை என்னால் படிக்க முடிஞ்சுது. நாட் ஓன்லி என்னோட அப்பா, தினரோட அப்பா கூட சொல்லலாம். லைக் நிறைய பேரை நாங்கள் அப்படி கிட்டேருந்து பார்த்துருக்குறோம். அண்ட் வந்து இது குடி நோயின்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. குடிகாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது. அது ஒரு நோய், ஒரு ஹேபிட்டாக மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம், அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி தேதியில் வந்து சின்ன படங்களை கொண்டு வந்து தியேட்டரில் சேர்க்கறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அண்ட் ஓடிடிலையும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு. அந்த தியேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அது இத்தனை திரைப்படங்களை தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலாக தெரிந்திருக்கிற என்கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து
ரொம்ப இலகுவாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இந்த சேலஞ்சோட நாங்கள் பயப்படலை. சரி, ஓகே, இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாகவோ இல்லை வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் எனக்கே அதுக்கு எதிரானவன் கிடையாது. பட் ஆனால் வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிடேஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும், என்ன சவாலாக இருந்தாலும். இப்போ என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும். எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அதில் சில கேள்விகள் இருக்குது. ஆனால் எல்லா படங்களும் தோல்வி படமாலாம் இல்லை. அது எந்த வகையிலனா வணிக ரீதியாக நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த படம் உருவாக்கின விவாதங்கள், அந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், அந்த படம் ஏற்படுத்தியிருக்கிற விழிப்புணர்வு இருக்குல்ல, அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை ஆக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து குத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்ரினலின் மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது, நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டினோன்னே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு. என்னடா இது வந்து நம்ம எனக்குமே வந்து சோர்ந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து அதுதான் வந்து நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம். அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது. நேர்மறையான விமர்சனமும் சரி, எதிர்மறையான விமர்சனமும் சரி, என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது, நீலமை பற்றி பேசுகிறது, நீலம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது. இதை இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எங்கள் திரைப்படங்களில் வந்து நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம், எல்லாமே ரஞ்சித்தோட படமாகவே விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் படம் சில எக்ஸ்கியூஸ் இருக்கும். சில நிறுவனங்களில் வர ஃபஸ்ட்டு படம் டைரக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீலம்லேருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறப்போ வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கேன். கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் டிரெக்ட் பண்ணால் எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும், அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும். பட் ஆனால் அது ஒரு சவால் தான். நான் அதுதான் சொல்லுவேன். நான் வந்து அதை வந்து நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க, இல்லை வந்து நீங்கள் வேறு மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நான் வந்து பார்க்குறேன். பேசுவது தான் அவசியம். நீங்கள் அது வந்து எதிர்மறையாகவும் பேசலாம், நேர்மறையாகவும் பேசலாம். பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பேசுவதற்கான சூழலை தொடர்ந்து உருவாக்கணும். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எனக்கு தரணும், எங்களுக்கு தரணும், நிறுவனத்துக்கு தரணும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில். அண்டு இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாரும் பற்றியும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து பேசுவீங்க. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. என்னோடு மிக உறுதுணையாக இருக்கிற நந்தகுமார் சாருக்கும், பலூன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும், மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும், குறிப்பாக குணா, பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் குணாவை நான் வந்து மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஜெனரஸ் டீம்ங்க, அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எங்களோட இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற திங் மியூசிக், அண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் நிறுவனத்தில் வர பாடல்களை வந்து போட்டி போட்டு வாங்குறதுல திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க. அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண இங்கே வந்திருக்கிற வாழ்த்து வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன், ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிறவர்களை வந்து நம்ம கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு வேலிடான படங்களை பண்ணணும்னு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஸோ அந்த பெரும் திருப்தி எனக்கு இருக்குது. மிஸ்டர் ஜான் விஜய் வந்திருக்காரு லேட்டா. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் பீம். நன்றி.